இப்போலாம் வந்துட்டு எனக்கு முடி அதிகமாக கொட்டுது. அது ஏன்னே தெரியல. நான் ஹேர் கேரை வந்துட்டு அதிகமாக பண்ணாதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஹேர் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பேன் அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி இல்லைனாக்கா ஒரு மாதத்துல 2 தடவை வந்துட்டு ஹேர் பேக் போடுவேன் அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ஹேர் கேருமே பண்ண மாட்டேன் அதிகமாக. கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. எண்ணெய் தேய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக துணி இருந்துச்சு. அது எல்லாமே ஊற வச்சுட்டு போயிருந்தேன். சரி துணி துவைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் துணி துவைச்சிட்டு கையோட அலசிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு துணி காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறம் வாசலுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு நம்ம செடியில் கத்திரிக்காய் இருந்துச்சு, பறிக்காமல் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு பறித்து. சரி அப்படியே விட்டாக்க முத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் எல்லாம் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கத்திரிக்காய் பார்த்தா 1 கிலோ பக்கமாக இருக்கும். காய எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி வர நேராச்சு, அவனை போய் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு